கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த 7வது மாதத்தின் நிறைவு வாரங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மளை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? லேசான காரியம், இது உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்ற பாடலை பாடின கர்த்தரை சுதரிப்போம். தெரிந்த ஒரு பழைய பாடல் உற்சாகமா பாடுவோமா? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெருமழை பெய்து பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்துமை பாதையை வகுப்பதும் லேசான காரியம். பெருமழை பிளந்துமை பாதையை வகுப்பது லேசான காரியம். என் தேவனுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் சொல்லுங்க பார்க்கலாம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பெருமழை வந்தும் பேலை காக்கிறது தேவனுக்கு லேசான காரியம். அப்பா, உம்முடைய ஆண்டவரே வல்ல கரம் எங்களை பாதுகாக்கும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். பாதைகளை உண்டு பண்ணுவது உமக்கு லேசான காரியம். மண்ணினால மனிதனை உண்டாக்குவது லேசான காரியம். வியாதிகளை சுகமாக்குவது உமக்கு லேசான காரியம். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது லேசான காரியம். ஆசாவுக்கு ஒரு பலன் கொடுத்தீரே, அதே போல உடைய சமூகத்தை காலை நேரத்தை நோக்கி பார்க்கிற என் ஜனங்களுக்கு அப்பா, எல்லா மழை போல இருக்கிற பிரச்சனைகள் தேவைகள் எல்லாம் அது லேசாக மாற்ற உம்மால முடியும். உம்மால முடியும். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களை நடத்துங்கப்பா, கர்த்தர்களை நடத்துங்க. இது உமக்கு லேசான காரியம். நிகழ்ச்சியை பார்க்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய ஒத்தாசை இறங்கட்டும். உடைய வல்லமை இறங்கி ஆளுக செய்யட்டும். இது உமக்கு லேசான காரியம் ஐயா. பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறீங்க. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது உமக்கு லேசான காரியம். அதிசயமாய் ஆச்சரியமா கர்த்தர் நடத்த போறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தை உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இது 2015வது வருஷம் ஜூலை மாதம் இந்த கடைசி வாரங்களுக்குள்ள ஆண்டவர் முழு நேர ஊழியக்காரனாக கர்த்தரை ஏற்படுத்தி 10 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அதுக்கு பிற்பாடு 2 ஆண்டுகள் என்ன ஊழியம் என்று சொல்லி நான் அதை முன்குறித்து 2017 ஏலோகிம் விடுதலை ஊழியங்கள் ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 8 வருஷங்களுக்கு மேலாக நம்முடைய ஏலோகிம் விடுதலை ஊழியமானது வீடுகளில் நாங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஜப குறிப்புக்காக இந்த விவரங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்.
நீங்கள் எல்லாரும் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய ஜெபங்கள் இந்த ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த டிவி ஊழியமானது 90 வாரங்களுக்கு மேலாக ஒளிபரப்பு செய்யவும் அன்று கிருபை தந்தார். இந்த ஊழியத்தை குறித்தான ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இந்த ஊழியமானது 8 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வீடுகளில் தான் இந்த கூடுகைகளை நாங்கள் நடத்தி கொண்டு உபவாச ஜபம், வாக்குத்தத்த ஆராதனை, அமாவாசை முழங்காலித்து ஜபம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம் என்று சொல்லி இந்த கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் குடியிருக்கிற வீடுகளில் இருக்கிறதான அந்த ஹாலையும் அந்த ரூம்ஸையும் நாங்கள் பயன்படுத்தி கூட்டங்களை நடத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 7-8 வருடங்களுக்குள்ளாக குறைந்தது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 40 கன்வென்ஷன் கூட்டங்களை நான் நடத்தியிருப்போம். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது, 2020க்கு முன்பாகவே 2 ஆண்டுகளில் 25 கன்வென்ஷன் கூட்டங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இந்த அரசு விடுமுறை நாட்களில் கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த லாக்டவுன் நாட்கள் முழுவதும் கர்த்தர் நடத்துவதற்கு எங்களுக்கு அந்த கிருபை தந்தார். அந்த நாட்களில் நாங்கள் அநேகர் வீடுகள் மாடிகளில் அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவோம். அந்த கிருபையினாலே 150-200 பேர் அந்த கூடுகையில் கலந்து கொள்ளுவார்கள். குறைஞ்சது 100 பேர் இருப்பாங்க அந்த கூட்டங்களில். அநேக ஜனங்கள் அந்த ஊழியங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வீடுகள் மாறும் பொழுது வீடு மாடி மற்றும் அந்த பகுதிகளில் இருக்கிறதான காலி தரை இடங்களை நாங்கள் பயன்படுத்தி எங்கள்கிட்ட இருக்கிற கன்வென்ஷனுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வைத்து தான் நாங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் சமீப காலமாக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களுடைய ஊழியத்துக்கான ஒரு சொந்தமான ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். இப்போது வரைக்குமே எங்களுடைய ஊழியமானது இப்போ நாங்கள் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வீட்டினுடைய எங்களுடைய ஹாலில் வைத்து தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஹாலில் வைத்து தான் உபவாச கூட்டம் மற்ற கூடுகைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு ஹாலில் நான் நடத்துவேன். இன்னொரு அறைகளில் அநேக ஜனங்கள் குறைஞ்சது 20-30 பேர் அந்த ரூமில் உட்காந்துருப்பாங்க. நடப்பாதையில் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படியாக ஒவ்வொரு பகுதிகளில் தனித்தனியாக ஜனங்கள் உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம் இருந்துச்சு. ஒரு சொந்தமான ஒரு பிரைஸ் சென்டரை எழுப்புன்னு சொல்லி நாங்கள் இப்பொழுது தற்காலிகமாக அதற்குள்ள காரியங்களை தொடங்குவதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்கள் ஊழியத்துக்கான இடம் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டு சித்தமானால் ஒரு 50 சென்டாவது வாங்கணும்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்படுறோம். ஆனால் தற்போது அதற்கான எங்களுக்கு சூழ்நிலை இல்லை. ஏன்னா இது ஒரு சுவிசேஷ அப்போஸ்தல ஊழியம். எந்த ஸ்தாபனத்தையோ வேறு எந்த ஒரு உதவியோ நம்பி இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யலை. இதுவரைக்குமே கர்த்தர் எலியாவை போஷித்தது போல தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் போஷித்து வருகிறார். இந்த ஊழியத்தை நன்கு அநேகருக்கு தெரியும். ஆனால் இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சமீபமாக நேற்றைய தினத்திலிருந்து 25ஆம் தேதியிலிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய ஏலோகிம் ஊழியத்துக்கான 20 அடி அகலமுள்ள ஒரு குறைஞ்சது ஒரு 40 இல்லைன்னா 60 அடி நீளம் உள்ளதான ஒரு ஷெட்டை நாங்கள் அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பகுதிகளில் இருக்கிறோம். அநேக இந்த பகுதிகளில் சுற்றிலும் பிளாட்டெல்லாம் இருக்குது. நாங்கள் அந்த இடத்த நாங்கள் கேட்டு தரப்பகுதியை நாங்கள் இலவசமாய் கேட்டு அந்த பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு ஷெட் அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜாம் பண்ணுறோம். அதை குறித்து நாங்கள் விசாரித்த பொழுது ஒரு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் 3 லட்சமாவது ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷெட்டை அந்த ரூஃபிங் ஷீட் மெட்டல் ரூஃபிங் ஷீட் அமைத்து ஃப்ளோரில் ஒரு 2 அடிக்கு சிமெண்ட்டு தர போட்டு சுற்றிலும் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அநேக இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது திறந்த வழியில் நடத்துவோம். மழை வந்து அநேக நேரம் தடையாக இருக்கும். மழை காலங்களில் நாங்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்த முடியாது. ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஒருவேளை இந்த 20க்கு 40 அல்லது 60 தேவன் தேவைகளை சந்திப்பார் என்றால் அந்த இடத்தை நாங்கள் அமைப்பதற்காக அந்த ஜப கூடாரத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால், இந்த பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்புவீர்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய ட்ரஸ்ட் ஏலோகியம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி என்றதான இந்த ஊழியத்தை நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரிலீஜியஸ் டெஸ்ட் மூலமாக நாங்கள் பதிவு செய்து தான் இந்த ஊழியத்தை நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே 3 ஆண்டுகளுக்கு மேலாக அது முறைப்படி நாங்கள் பதிந்து அதை முறைப்படி ஆடிட்டிங் செய்து இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் உற்சாகமாக இந்த ஊழியங்களில் நீங்கள் தாங்குங்க. இதுவரைக்கும் இந்த டிவி ஊழியத்தினுடைய ஸ்பான்சரே பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த ஊழியத்தை தாங்குகிறாங்க. மீதி நான் வெளியில் ஊழியங்களுக்கு போகிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அந்த டிவி ஊழியத்தினுடைய பணத்தேவையுமே கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுக்கு சந்தித்து வருகிறார். ஸோ இன்றைக்கு நான் ஒரு அறிவிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால் அந்த உற்சாகமாக இந்த ஏலோகியம் விடுதலை ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. இந்த ஊழியங்களை தாங்குங்கள். அந்த 20க்கு 60 இல்லது 40 அந்த சூழ்நிலைகளில் அந்த ஜப கூடாரத்தை நாங்கள் கூலிங் செட் சுற்றிலும் அடைச்சி
மேலேயும் நாங்கள் தகர ஷெட்டு தான் நாங்கள் போடணும்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்கிறோம். அநேக இடத்துல பழைய தகரங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, ஒரு ஜப மையத்தை நாங்கள் எழுப்பணும்னு சொல்லி நாங்கள் ஜபிச்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பேசினார்னா உற்சாகம் இந்த ஊழியத்தை தாங்குங்க. இந்த காரியங்களுக்காக அதிகமாக ஜபிங்க. ஆண்டவர் இட வசதியை கொடுக்கணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கத்தர் பொறுப்பெடுக்கணும், ஃப்ளோர் ஒர்க்கிங் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாக இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது 3 லட்சம் என்பது. ஆனால் தேவன் நினைத்தார் என்று சொன்னால் சொற்ப காரியம். நிச்சயமாக ஆண்டு இந்த ஊழியத்தில் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். என்னென்னு சொன்னால் அநேகர் இந்த ஊழியங்களில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக அற்புதங்கள், திருமண காரியம், குழந்தை பாக்கிய, வேலை வாய்ப்பு, சகல நன்மைகளை கத்த இந்த ஊழியத்தில் செய்கிறார். நிச்சயமாக எங்களுக்கு எல்லா அற்புதங்களையும், அடையாளங்களையும், வல்லமைகளை, கிருபைகளை தந்த ஆண்டவர் இந்த ஜபக்கூடாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபிங்கள், கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாட்களில் கொஞ்சம் நேரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடன் சொல்லி நான் சீக்கிரமாக நான் சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8:9. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். நல்ல கவனி. எல்லாருக்கும் நோவாவை குறித்ததான எல்லா காரியங்களும் அறிந்து வைத்திருப்போம். வேதத்தில் இந்த நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா தான் வாழ்ந்த காலத்திலே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன். ஒரு மனுஷன் உத்தமமாக இருக்கும் பொழுது, இந்த மாதம் ஆண்டவர் சொன்னார் 37:18 சங்கீதம் 37:18 உத்தமரின் நாட்களை அறிந்திருக்கிறார், அவன் சுதந்திரம் நிற்கும். உத்தமமாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது உங்கள் நாட்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. நோவாவை கர்த்தர் அறிந்து வைத்தார். தேசத்தில் ஜனங்கள் மிகுதியான பாவங்கள், மிகுதியான அக்கிரமங்கள் செய்த பொழுது தேவன் நோவாவுக்கு அவர் இரக்கம் பாராட்டினார். நோவாவுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை, திட்டங்களை கொடுத்து ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக அநேக காரியங்களை சொன்னார். ஆனால் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, நோவா ஒரு பெரிய பைத்தியக்காரன், ஒரு பெரிய முட்டாள் என்று, இந்த தேசத்தில் அவன் பேழையை உண்டு பண்ணுகிறானே என்று சொல்லி அசட்டை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெருமழை வந்த பொழுது தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, நோவாவோடு கர்த்தர் இருந்தார். அவன் உத்தமத்தின் நிமித்தமாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா உங்கள் உத்தமத்தின் நிமித்தமா, உங்கள் உண்மை நிமித்தமா உங்களையும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நோவாவுக்குள் இருந்த உத்தமம், நோவா உண்மையாக இருந்தபடியினாலே கர்த்தர் நோவா என்ன செய்தாருங்க, பாதுகாத்தாரு. வேதம் சொல்லுகிற நீதிமொழியில் புஸ்தகம் 10வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அந்த தேசத்தில் நோவா சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் கீழ்ப்படியலை, அநேக விவாதம் பண்ணியிருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க, குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த உத்தமர்களுக்கு கர்த்தருடைய வழி என்னங்க, அரணாயிருந்தது. தேவனுடைய வழியில போன அந்த நோவாவுக்கு அந்த பேழை ஒரு அரணாய் பாதுகாப்பாய் இருந்தது. ஆனால் அக்கிரமக்காரருக்கோ அந்த பெருமழை ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கினது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவருக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். சோதனை சகிக்கிற நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் உத்தமனாய் கர்த்தர் விளங்க பண்ணுவாராம். அந்த நோவாவை குறித்து நீங்கள் தியானிச்ச பொழுது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவன் உத்தமன் என்று வேதம் உண்மையாக இருந்தாராம். நீங்கள் எத்தனை பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற உத்தமம், உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை, நீங்கள் ஆண்டோடைய சத்தத்துக்கு நோவாவை போல நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்க. நான் வசனம் சொல்லுகிறது, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிற. நீங்க செவி கொடுக்கணுங்க. நோவா ஆண்டோட சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது
நோவாவை என்ன செஞ்சாங்க? கர்த்தர் பாதுகாத்தாரு. அவனுடைய குடும்பங்களை, அவனுடைய சந்ததியை பாதுகாத்தாரு. தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை நோவாவும் அவனுடைய சந்ததியும் சுதந்தரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவை போல கர்த்தர் உங்களை என்னை மாற்ற விரும்புகிறாரு. நம்ம உத்தமமாய் இருக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமா இந்த பூமியை நம்ம சுதந்தரிக்க முடியும். பிரியமானவர்களே, பெருமழை வந்து பேழையை காத்தாரு. அது அவருக்கு லேசான காரியம். என் ஆயத்தம் பண்ணினவர் அவர், திட்டத்தை கொடுத்தவர் அவர், உருவாக்கினவர் அவர். அவருடைய சத்தத்துக்கு நோவா கீழ்ப்படிஞ்சாரு. நோவாவும் அவன் சந்ததி காக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நோவாவை போல நாங்கள் உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். வசனம் சொல்கிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்தார். நோவா தேவனோடு நடந்தாராம். தேவனோடு நடந்தார், தேவனோடு இருந்தார். ஜெபம், துதி, ஆராதனை ஆண்டவரையே நேசித்துட்டே இருந்தாருங்க. அதுபோல் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா, ஆண்டவரை தேடுவீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நோவாவினுடைய குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பம் காக்கப்படும். உங்களுடைய உத்தமத்தின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். உங்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்திரிப்பீங்க. நல்லா கவனிங்க. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இந்த பூமியில் அழிந்து போனார்கள். அவர்கள் மண்ணோடு மண்ணாக போனாங்க. ஆனால் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்த நோவாவினுடைய சந்ததியாக இருந்த சிலர் என்ன செய்தார்களாம்? தேசத்தை சுதந்திரித்தார்கள். உண்மையிலே நான் சொல்கிறேன், நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா தேசத்தின் நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அப்படிப்பட்ட அனுகிரகங்களை கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்துமை பாதையை வகுப்பது லேசான காரியம். பெருமழை பிளந்துமை பேழையை காப்பது லேசான காரியம். என்னை சுபக்கு லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன், சொல்லுங்க, மேலனுள்ளவன் மேலனில். எங்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ, உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நோவாவுக்கு கர்த்தர் உதவி செய்தீங்களேப்பா. அந்த உத்தமம் நோவாவை பாதுகாத்தது. நோவாவின் குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாத்தது. அவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்துக்கு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த உத்தமம் உங்களை பாதுகாக்கும். உத்தம தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார். அக்கிரமக்காரருக்கு கலக்கம், உத்தமர்களுக்கோ கர்த்தர் அரணாய் இருப்பார். அரணாய் இருப்பார். நோவாவை போல தேசத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஜனங்கள் எல்லாரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் பெரியவரான் என்று கர்த்தங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவர் மனதார ஜனங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.